இப்ப பாருங்க. விங், அங்க மண் படுத்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அங்க மண்ல படுத்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டேய் விங், நீ இந்த தடவை என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. நீ என்ன பண்ணுவன்னு எனக்கு தெரியாது. அந்த விங்க உயிரோட வரல பணமாவை கொண்டு வர. ஏன் இவ்வளவு தள்ளாடுற? ஸ்டெடியா நட. இந்த கணம் கணக்குறீங்களே. ஆமா. வர வர பூனைக்குட்டியை பார்த்தா கூட பயமா இருக்கு. நீ எப்படி உள்ள இந்த டப்பாக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த? நீ இந்த காவோட அடியாள் தானே? நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அன்னைக்கே நான் உன்னை கொண்டு இருப்பேன். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என் நண்பனை கொண்டுட்ட, அதனால நான் உன்னை பழி வாங்காம விடவே மாட்டேன். இவ்வளவு நேரம் ஏதோ வித்த காட்டுன, இப்ப காட்டுறா பாக்கலாம். என்ன பூனை மாதிரி என்கிட்ட ஆட்டம் காட்டுற? இப்ப ஆட்டம் காட்டுறா பாக்கலாம். அந்த புது வித்தி அவங்கிட்ட காட்டு, அவன் தப்பிக்கவே முடியாது. இப்ப பாருங்க.
ஏன்டா என் மேல வந்து விழுகிற? உனக்கு இவ்வளவு சக்தி இருக்கா? அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம கையை இரும்பு மாதிரி இருந்தா போதும், யாரையும் அடிச்சிடலாம். புது டெக்னிக்கா இருக்கே, எனக்கு கத்துக்கூட. அதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்படணும். உன்னோட 2 கைகளையும் கல்லு மணல்ல போட்டு புரட்டி எடுக்கணும். ப்ளீஸ் எனக்கு கத்துக்கோ. அதெல்லாம் உன்னால முடியாது. எதுக்கு சும்மா பேசிக்கிட்டு இருக்க? பசிக்குது, சீக்கிரமா போலாம். ஒரு நிமிஷம். இன்னைக்கு ராத்திரி சாப்பாட்டுக்கு அசத்திர வேண்டியதுதான். குண்டு பையா, இங்க வா. உனக்கு நான் ஒரு புது டெக்னிக் கத்து கொடுக்க போறேன். அப்படியா? இது குடிச்சா நல்லா இருக்குமா? முட்டாள், இது குடிக்கிறதுக்கு இல்ல. வேற எதுக்கு? இந்த கலையை நீ கத்துக்கணும்னா உன்னோட 2 கைகளையும் கல்லு மாதிரி ஆக்கணும். அந்த டெக்னிக்கை கத்து கொடுக்க போறியா? நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சுலபம் இல்ல. இந்த மருந்தை கொண்டு போய் அந்த பாத்திரத்துல ஊத்து. பாத்திரத்துல ஊத்தணுமா? சரி, கொண்டு போய் ஊத்துறேன். பிராக்டிஸ்க்கு அப்புறம் தானே கையை மருந்துல ஊற வைக்கணும். முதல்ல உன் கை முடிய ஷேவ் பண்ணு. முடிய ஷேவ் பண்ணுமா? இன்னும் முடி மீதி இருந்துச்சுன்னா தீ வச்சு கொளுத்து. கையை தீ வச்சு கொளுத்தணுமா? அதனாலதான் இந்த கலையை யாரும் கத்துக்கலன்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. முடியெல்லாம் போனதுக்கு அப்புறம் நல்லா உப்பு போட்டு தேய். 2 கை இன்னைக்கு ஒரு வழியாக போகுது. நல்லா அழுத்தி தேய். முடிஞ்சுதா? அந்த கத்தியால வெட்டிடு. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? நகத்தை வெட்டினதுக்கு அப்புறம் அப்படியே சின்ன சின்ன பீஸா வெட்டு. எல்லாமே நல்லா சின்ன சின்ன துண்டா இருக்கணும். அது என்னால முடியாது. நீங்களே வந்து செய்யுங்க. கஷ்டமா இருக்கு. இதுல என்ன கஷ்டம்? நானே வந்து பண்றேன். நீ என்ன பண்ற குண்டா? நீங்க செய்ய சொன்னது செய்யறேன். என் கைய வெட்டிக்கிறேன். முட்டாள் மாதிரி. நான் இவ்வளவு நேரம் இதெல்லாம் வெட்ட சொன்னேன். இதான் சொன்னீங்களா? நீங்க ஏதோ புது டெக்னிக் கத்து கொடுக்குறீங்கன்னு நினைச்சிட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன். இந்த 3 பேரும் ஜெயிச்சிட்டாங்க. மத்தவங்க எல்லாம் தோத்துட்டீங்க. சீக்கிரம் எடுங்க எடுங்க. வேடிக்கை பார்க்காதீங்க. எல்லாரும் வைங்க. எடுங்க எடுங்கன்னு சொல்றேன்ல. எடுங்க. இது என்னது? இதை வச்சு வேர்க்கல்ல வாங்க போ. என்ன பார்த்து ஆட கத்துக்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன விஷயம்? இங்க சொல்ல முடியாது, தனியா வா. ஒரு நிமிஷம். என்ன விஷயம் சொல்லு. தேவையில்லாம கரண்டா பண்ணாத. என்ன சுத்தி ஆளுங்க இருக்காங்க. இது உனக்கு எங்க கிடைச்சது? சீக்கிரம் சொல்லு. ஒரு நாள் ராத்திரி சரியா
நான் வேலையில இருந்தேனா சரியா, விங்கு வீடு இருக்குல்ல சரியா, அதுக்கப்புறம் உனக்கு புரிஞ்சிருக்குமே. நான் கொடுக்கறத வாங்கிக்கிட்டு அந்த மோதிரத்தை என்கிட்ட கொடுத்துரு. இதுக்கு இவ்வளவுதான மதிப்பு? இத நான் வெளியில வித்துக்கிறேன். உனக்கு எவ்வளவு வேணும்? என்னது 1 லட்சமா? வெறும் 100,000 தானே கேட்கிறேன். உனக்கு இது அதிகம். நான் இன்னும் உன்னை வற்புறுத்தலையே, இதை நான் வேற யாருக்காவது வித்துறேன். இவன் கேட்கிற பணத்தை நான் கொடுத்துட்டேன்னா மறுபடியும் என்ன பிளாக்மெயில் பண்ணுவான். இவனை ஒழிச்சு கட்டணும். சரி, ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. நீ என் கூட வரணும். வர, ஆனா நீ என்ன ஏமாத்த மாட்டியே. எதுக்கு ஏமாத்தணும்? சொன்ன வார்த்தையை காப்பாத்துவேன். வா. என்னையே மிரட்டின, உனக்கு இதாண்டா பணம். விங்க விங்கி இப்ப இங்க இல்ல. உனக்கு என்னாச்சுன்னு சொல்லு. சிங்க யாரு கொலை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். யார் கொன்னது? சொல்றேன். தாய் போய் அவன் சொன்னது உண்மைதான். லான்சிங்க நான் தான் கொலை பண்ணேன். உன்னால என்ன செய்ய முடியும்? இந்த விஷயத்தை உங்களால வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா உங்க 2 பேருக்கும் சமாதியே இங்கதான். என்னங்க இப்ப என்ன பண்றது? சீக்கிரம் போய் விங்க கூட்டிட்டு வா. சீக்கிரம் போ. என்னாச்சு? உங்க தம்பிக்கு ஆபத்து. தாய்வோ உங்க தம்பியை கொலை பண்ண முயற்சி பண்றான். என்ன காரணம்? ஜிங் செத்த அன்னைக்கு ராத்திரி தாய்கோட மோதிரத்தை நம்ம ஊர் வாட்ச்மேன் உங்க வீட்ல இருந்து தான் எடுத்திருக்கான். தாய்கோ தான் சிங்க கொலை பண்ணிருக்கான். வா போலாம். என்னங்க என்னங்க என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே. என்னங்க என்னங்க என்ன விட்டுட்டு என்னங்க 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 Forrenta die hoy. Die hoy! இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க. எங்க வரீங்க? இது மாஸ்டர் காவாட கப்பல். இங்க வெளியாளர்களுக்கு அனுமதி கிடையாது. போங்க போங்க இங்க இருந்து. போங்க. இந்த மாதிரி அழகான பொண்ணுங்க எப்பயும் என் கூட இருந்தா நான் இன்னைக்கு செத்தாலும் கவலையே பட மாட்டேன். உன் ஆசை நான் நிறைவேற்றுறேன். டாய் ஹாய், நீ என்னோட அப்பாவி தம்பியை கொன்னுட்ட. இனிமே நான் உன்னை உயிரோட விட்டு வைக்க போறதில்ல.
பேசி தீர்த்துக்கலாம். அவசரப்படாத, நான் சொல்றதை கேளு. என்ன கொள்ளாத, நான் சொல்றதை கேளு. வேண்டாம். வேண்டாம் வேண்டாம், நான் சொல்றதை கேளு. நான் செஞ்ச தப்புதான் தப்புதான் தப்புதான். அடி அடி, நல்லா அடி. என்ன மன்னிச்சிரு, நான் ஏதோ ஆத்திரத்துல பண்ணிட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. நான் உன்னை கொல்ல மாட்டேன். ரொம்ப நன்றி. என்ன மன்னிச்சிட்டியா? நான் மன்னிச்சாலும் என் தம்பி உன்னை மன்னிக்க மாட்டான். அவனுக்காக நான் உன்னை கொலை பண்ணி ஆகணும். எல்லாமே முடிஞ்சு போச்சு. இருந்த ஒரு பையனும் இறந்துட்டான். அந்த விங் தேவையில்லாம என் வாழ்க்கையில தலையிட்டுட்டான். அவனை கொன்னு மண்ணோட மண்ணாக்குற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். இத வந்துட்டே இருக்க விங். நான் எங்க ஸ்கூலுக்காக ஒரு புது போர்டு செஞ்சுட்டேன். இனிமே நம்ம மாஸ்டர் திட்ட மாட்டாருல்ல. விங், இன்னும் பிரச்சனை முடியல. அக்கட சூடு. தாய் ஹோய், உன் ஆத்மா சாந்தி அடையட்டும். ஆனா உன்னை விட மாட்டேன் விங். இத பார், உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கோ. பிரச்சனை பண்ணாத. நீ என் தங்கச்சி மகளை கொன்னுட்ட, என் மகனையும் கொன்னுட்ட. உன்னை உயிரோட விட மாட்டேன் விங். என்ன பேசுற? உன் பையன் தான் கொலைகாரன். அவன் தான் லான்சிங்க கொன்னான். வாய மூடு. நீ வாய மூடு. உன் பையன் என் தம்பியை கொண்டதுனாலதான் நான் அவனை கொலை பண்ணேன். நீ உன்னை காப்பாத்திக்கணும்னா என்ன கொன்னுடு. உன் கூட எனக்கு பிரச்சனை இல்ல. நான் எதுக்கு உன்னை கொல்லணும்? விங் கசாப்பு கடைக்காரன். அவன் பண்ணியில தான் கொல்லுவான். உன்னால முடியாதுன்னா நான் உன்னை கொன்னுடுவேன். அவன் கைய நல்லா பாரு, இல்லன்னா உனக்கு தான் ஆபத்து. அவன் ரொம்ப சக்தி உள்ளவன். இப்ப என்ன பண்ணும்? இப்ப அந்த மூணாவது டெக்னிக்கை யூஸ் பண்ணடா குண்டா. இப்ப பாருடா. வேகம் பத்தல, பாம்பு மாதிரி சீரணும், ஞாபகம் வச்சுக்கோ. கோப்ரா ஸ்டைல். ஒண்ணு புரியல. தேவையில்லாம பேசாத.
எதுக்கு பதட்டப்படுற? நீ சரியா தான் சண்டை போடுற. இப்ப பாரு. டிராகன். நான் இனி எவனுக்கு பயப்பட மாட்டேன். இப்ப பாடுறா. டிராகன். பறக்கும் டிராகன். சரியான அடிபடுச்சு. உன்னை உயிரோட விட மாட்டேன்டா. எதுக்குடா சும்மா உளறிட்டே இருக்க? சுடுதே. எதுக்கு கவலைப்படுற? போய் மோது. தைரியமா இரு விங். வேகத்தை கூட்டு. உன்னை கொல்ல விட மாட்டேன்டா. இப்ப பார்விங், என் பையன் போன இடத்துக்கு உன்னை அனுப்பிச்சு வைக்கிறேன். அத கீழே போடு. முடியாது. மாஸ்டர், உங்களுக்கு ஆகலையே? அவன் கையும் போச்சு. இனி அவனாலையும் முழு சக்தியை உபயோகப்படுத்தி சண்டை போட முடியாது. குண்டா, இதான் சரியான நேரம், போய் அடி. ஆனா எப்படி? போய் 5வது டெக்னிக்கை யூஸ் பண்ணு.
செத்துட்டேன் செத்துட்டேன். வாங்க, உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? நீங்க எங்க போயிட்டீங்க? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லேட்டா வர்றீங்களே. அவரை உள்ள தூக்கிட்டு போங்க. விங், விங், உன்னை எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தானே போனேன். மாஸ்டர், நான் ஒரு புது போல செஞ்சு வச்சிட்டேன், நீங்களே பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? முதல்ல நீ பாரு. முட்டாள், அதை தலைகீழா மாட்டி வச்சிருக்க.